பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பீட்ரூட் எடுத்து தோல் சீவிடணும். தோல் சீவிட்டு அது சீவல் வச்சு இதை மாதிரி சீவணும். சீவி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை, ஏலக்காய், பீட்ரூட். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றணும். சர்க்கரை கரையை இப்போ அதை சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. அப்படியே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு அதில் தூசி இருக்கும். வெடிக்கட்டி திருப்பி அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி நுர வரும். நுர வந்தோடனே ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு பீட்ரூட்டையும் அதிலே போட்டுருங்க. போட்டு இதை நல்லா கலருங்க. கலரிட்டே இருங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா சுண்டிடும். அந்த தண்ணிலாம் சுண்டி பீட்ரூட் வெந்துடும். கொஞ்சம் திக்காயிட்ட பிறகு நெய் ஒரு ஸ்பூன் போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா கலருங்க. பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள். ஜாம் மாதிரி வந்துடும். பீட்ரூட் ஜாம் ரெடி. இதை வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஆறணும். ஆறின பிறகு பன்னை 2 பீஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பாதி பீஸில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நல்லா அதை தடவிடணும். பன்னில் தடவிட்டு அடுத்த பீஸ் வச்சு மேலே மூடிடணும். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பீட்ரூட் ஜாம் ரெடி. பன்னில் வச்சு சாப்பிடுங்க.